3 நாள் முன்னாடி சார் எஸ்எஸ்ஐபியை பத்தி ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த எஸ்எஸ்ஐபினா என்ன, எஸ்எஸ்ஐபியோட ரிப்போர்ட் எப்படி வரும், டெய்லி 1:30 மணிக்கு அந்த ரிப்போர்ட் வருது அப்படின்றத பத்தி ஒரு கிளாரிட்டி நான் கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி வந்ததுன்னா அந்தந்த நாளைக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் மார்க்கெட் டவுனா இருக்கும்போது அப்படின்னு. அப்ப நிறைய பேர் நான் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சார் நீங்க சொல்றீங்க எஸ்எஸ்ஐபி நல்ல கான்செப்ட் எல்லாம் ஒத்துக்கிறேன், ரைட்டு. நீங்க 1:30 மணிக்கு ரிப்போர்ட் அனுப்புறேன்னு சொன்னீங்க, அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றீங்க. வெரி குட், நல்லா இருக்கு. ஆனா என்ன ரிப்போர்ட் அனுப்புவீங்க, என்னென்னது எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல சார். நீங்க பாட்டுக்கு ஏதோ தியரட்டிக்கலா சொல்லிட்டு போறீங்க, எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே புரியல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் மாதிரி ஏதாவது காமிக்க, இந்த ரிப்போர்ட் தான் நான் வந்து டெய்லி உங்களுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கிளியரா புரியும் இல்லையா? வேலிட் பாயிண்ட். நான் என்ன பண்றேன், இன்னைக்கு என்னோட லேப்டாப்ல இருந்து உங்களுக்கு அந்த சாம்பிள் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த சாம்பிள் ரிப்போர்ட் வச்சு நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா என்னன்னைக்கு எந்தெந்த மாதிரி ரிப்போர்ட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். புரிஞ்ச அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, ஆஹா இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு, எந்த விதமான கன்ஃபியூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இப்போ ரிப்போர்ட்டுக்கு போலாமா நண்பர்களே? அந்த டெய்லி எஸ்எஸ்ஐபி ரிப்போர்ட் நான் 1:30 மணிக்கு அனுப்புறேன் இல்லையா, அதோட ஃபார்மேட், அதோட சாம்பிள் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸல் ஷீட்ல என்னோட லேப்டாப்ல இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா தெளிவாயிடுவீங்க. எப்படி ரிப்போர்ட் வருது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் தேதி நவம்பர் வெள்ளிக்கிழமை இந்த ரிப்போர்ட் தான் நான் அனுப்புனது. அதாவது 20 ஃபண்டு இருக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், வேல்யூ ஃபண்ட், வேல்யூ ஃபோக்கஸ்டு ஃபண்டு, அப்புறம் ஆட்டோ, பேங்க்கு, செக்ட்ரல் ஃபண்டு எல்லாமே இருக்கு. இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரெட் கலர் இண்டிகேட் பண்ணா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கிரீன் இண்டிகேட் பண்ணா இன்வெஸ்ட் பண்ணணும். பேசிக் அந்த நம்ம ரோட்ல போறோம், ரெட் சிக்னல் டேஞ்சர் தானே, அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு. அந்த அந்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்துட்டு. ரெட்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கூடாது. கிரீன் அப்படின்னா கிரீன் சிக்னல், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் இந்த சாம்பிள் ரிப்போர்ட். இதை வந்து பாருங்க, ஒவ்வொரு பல நாள்ல பார்க்கலாம். இப்போ எல்லா நாளும் இதே மாதிரி இருக்குமான்னு பார்த்தா மாறிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இது நிறைய விஷயம் அதில் பார்க்க வேண்டியிருக்கும். நிறைய விஷயம் பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ஃபண்டில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது. அது ஏகப்பட்ட விஷயம் பார்க்க வேண்டியது. பார்த்துட்டு தான் இந்த ரிப்போர்ட் நம்ம அனுப்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது இன்னைக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, 3 நவம்பர் 3 நவம்பர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபண்ட், எஃப்எம்சிஜி மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணலாம், மற்றதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, 31/10 31/10 பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எல்லா ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் 50ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆட்டோல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பிஎஸ்சி பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, டிஃபென்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ பாருங்க, வேற ஏதாவது டேட் பார்ப்போம். 27 அக்டோபர் எந்த ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபார்மா டிஃபென்ஸை தவிர. அது ஏன்னா அன்னைக்கு மார்க்கெட் பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருக்கும்போது எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்? நம்ம என்ன எஸ்ஐபில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்? எஸ்எஸ்ஐபி. அப்போ மார்க்கெட் மேல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் 27/10/25 அன்னைக்கு ரிப்போர்ட். இதே மாதிரி வேற ரிப்போர்ட் பார்ப்போமா? 23/10 எதுலையுமே நீங்க எந்த ஃபண்ட்லயும் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா அன்னைக்கு மார்க்கெட் பயங்கர பிளஸ். ஓகே, இப்போ அடுத்து உங்களோட கேள்வி வரும், சார் நீங்க வந்து மிட் கேப்னு சொல்றீங்க. இப்போ மிட் கேப்னா எஸ்டிஎஃப்சி மிட் கேப் இருக்கு, நிறைய அசெட் இருக்கு, நிப்பான் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இப்போ மிட் கேப்னா எல்லாருக்கும் சேருமா? எல்லாத்துக்கும் சேரும், காமன். லார்ஜ் கேப்னா எல்லா லார்ஜ் கேப்பும் தான் வரும். இது மட்டும் எந்த ஒரு பர்டிகுலர் ஏஎம்சி மட்டும் நான் சொல்ல, எல்லா ஏஎம்சியோட லார்ஜ் கேப்பும், எல்லா ஏஎம்சியோட மல்டி கேப்பும், இதுல மிட் கேப் அப்படின்னா எல்லாமே தான் சேரும். ஓகேங்களா? அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. இது இது எப்படி சார் இது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தெரிய போச்சா? இப்போ வந்து 15th செப்டம்பர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்ஐபி ஸ்கீம் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு பாருங்க எல்லாமே ரெட். அன்னைக்கு கொஞ்சம் ஃபார்மேட் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இந்த ஃபார்மேட் நான் அப்புறம் மாத்தி பாருங்க, ரெட். எதுவுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 17th பாருங்க, 17th செப்டம்பர் அன்னைக்கு ஃபுல்லா ரெட். அதுக்கப்புறம் 19th மட்டும் தான், 19th செப்டம்பர் தான் நிஃப்டி 50லையும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், பேங்கிங் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. அது எப்போ? அதுக்கப்புறம் பாருங்க 22nd செப்டம்பர் 5 நாளுக்கு நம்ம தொடங்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழலே வரல.
ஏன்னா மார்க்கெட் ப்ளஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் கீழே வந்துதா, அப்பதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். 22 செப்டம்பர்ல பாருங்க, இவ்ளோ கிரீன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஆட்டோ, அப்புறம் வந்து பிஎஸ்யு பேங்க், அப்புறம் வந்து மெட்டல் கமாடிட்டிஸ் வர மற்றது எல்லாத்துலயும் எல்லா ஃபண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நண்பர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். பல பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பல காலமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுவரைக்கும் யாராவது ஒருவராவது, ஒரு ஏஎம்சியாவது, ஒரு ஃபைனான்சியல் அட்வைசராவது இந்த மாரி தெள்ளத் தெளிவான ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்களா? இந்தந்த ஃபண்டுல, இந்தந்த நாட்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு லாபம் வரும். என்ஏவி சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? எஸ்எஸ்ஐபியோட மகிமையே அதுதான். அத நாம கேப்பிட்டலைஸ் பண்ணணும். அத நாம உபயோகப்படுத்தி நம்முடைய நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரிப்போர்ட்டோட சாம்பிள். பல நாளோட ரிப்போர்ட்டோட சாம்பிள் பாருங்க. மாறிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா? இது பாருங்க ஃபுல்லா 25 செப்டம்பர் அன்னைக்கு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம். பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லி. 26 செப்டம்பர் அதே மாதிரி. 29 செப்டம்பர் பாருங்க இன்னும். ஏன்னா மார்க்கெட் பிளஸ்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க. இதுதான் வித்தியாசம். எஸ்எஸ்ஐபிக்கும் எஸ்ஐபிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இந்த ரிப்போர்ட் தான் டெய்லி உங்களுக்கு வரும் 1:30 மணிக்கு என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரிப்போர்ட்டை வச்சு இல்ல இந்த ரிப்போர்ட் எஸ்எஸ்ஐபி வச்சு ரிப்போர்ட்டை வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ஏவி கம்மியான விலைக்கு கண்டிப்பாக கிடைக்குமே தான். அன்னைக்கு இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே இருக்கு. மார்க்கெட் டவுன்ல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ உங்களோட ஒரு மிகப்பெரிய டவுட் கிளியர் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மெசேஜ்ல நிறைய பேர் போட்டிருந்தீங்க எங்களுக்கு சாம்பிள் ரிப்போர்ட் பார்க்கணும் சார், பார்த்தா தான் சார் எங்களால் டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சாம்பிள் ரிப்போர்ட். இந்த சாம்பிள் ரிப்போர்ட் வைத்து நீங்கள் என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. பார்க்கலாம் இது எப்படி இருக்கு, கரெக்டா வருதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. சில காலம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இதுல புத்திசாலித்தனம் ஆட் ஆயிருக்கு. ஸ்மார்ட்னஸ் இஸ் தேர். எஸ்ஐபி மாதிரி அறிவில்லாதது அல்ல. இதிலே புத்திசாலித்தனம் இருக்கு. இதுல ஸ்மார்ட்னஸ் இருக்கு. வென் த சிஸ்டம் இஸ் ஸ்மார்ட், வி ஆர் ஆல்சோ ஸ்மார்ட். அதுதானே? சிஸ்டம் புத்திசாலித்தனமாக இருந்தால் நமக்கு வர ரிசல்ட்டும் புத்திசாலித்தனமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.